வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்கனவே கடந்த மாதம் ஜூன் 12ஆம் தேதி நடந்த குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து, அது குறித்த முதல் கட்ட அறிக்கை வெளிவந்துள்ளது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, அதன் பின்னணி செய்திகள் என்ன, இந்த விபத்து நடப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ஜூன் 12 அன்னைக்கு நடந்த விபத்து ரொம்ப கோரமான ஒரு விபத்து. ஒரு 242 பேர் ஃப்ளைட்டில் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பிச்சார் அப்படின்றத பார்த்தோம். அது போக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு 19 பேர் மெடிக்கல் காலேஜில் போய் விழுந்து செத்து, அந்த ஹாஸ்டலில் இருந்த பசங்கள்லாம் வேறு செத்து போயிட்டாங்க. ஸோ ஃப்ளைட்டில் போனவங்க இறந்தாங்க அப்படின்னா கூட அது வந்து ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த 19 பேர் யார்? சம்மந்தமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு மத்தியானம் சோறு திங்க வந்தால் சோறு கூட திங்க விடாமல் செத்து போனாங்க. அப்போது இது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம். அப்படின்றப்போ இதை என்னன்றதை கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி ஆகணும். அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பண்ணி முதல் கட்டமாக ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதாவது EAFR, அதாவது பிளாக் பாக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் EAFR அப்படிம்பாங்க, என்ஹான்ஸ்டு ஏர் ஃப்ளைட் ரெக்கார்டர் அப்படிம்பாங்க. அந்த இல்லை இப்போ பொதுவாக சொல்கிறதுனா பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸோட ரெக்கார்டிங்கை எடுத்துருக்கிறாங்க. இந்த பிளாக் பாக்ஸில் உள்ள ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைலட் கோ பைலட் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வது நேராக மூஞ்ச பார்த்து பேசக்கூடாது. அந்த மைக் வழியாக தான் பேசணும். இந்த மைக் வழியாக பேசி அவரு அந்த ஹெட்ஃபோன் மூலமாக தான் கேட்கணும். இவரும் அந்த ஹெட்ஃபோனில் சொல்லி அந்த மைக்கில் பேசி இவர் இந்த ஹெட்ஃபோனில் கேட்கணும். ஈவன் அந்த பேசஞ்சர்கிட்ட பேசுவாங்களே அதையும் இந்த ரெக்கார்டர் வழியாக தான் பேசி ஆகணும். வேறு எந்த வழியிலையும் பேசக்கூடாதுன்றது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், SOPம்பாங்கல்ல, அந்த மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அது இப்போது அதோட ரெக்கார்டிங் கிடச்சிருக்கு. அந்த ரெக்கார்டிங்கில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைலட் சொல்கிறார், அதாவது இன்னும் அறிக்கையில் எந்த வார்த்தைகள் எந்த பைலட்டால் பேசப்பட்டது அப்படின்றத சொல்லலை. என்ன சொல்லியிருக்கார் ஒரு பைலட்டு, ஏன் கட் ஆஃப்க்கு மாற்றின அப்படின்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் நான் பண்ணலையே அப்படின்றார். புரியுதா? அதாவது அதுக்கு என்ன விளக்கம் நான் அப்புறம் சொல்கிறேன். why did you change it to cut off அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார் I didn't அப்படின்றாரு. கட் ஆஃப்க்கு ஏன் மாற்றினேன்றாரு, நான் மாற்றலையேன்றாரு. இது எப்போ நடக்குதுன்னா, ஃப்ளைட்டு கிளம்பி 1 செகண்டில் நடக்குது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கிளம்புதில்ல, கிளம்பும் போது அந்த 1 செகண்ட்லேயே அந்த வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ இருந்திருக்குன்னா, கிளம்பும் போது 150 knots ஸ்பீடில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த 1 செகண்டுக்கு அப்புறம் 180 நாட்டுக்கு போயிருக்கு. 180 நாட்டுன்றது வந்து கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர் கிட்ட சொல்லுவாங்க. சரியா? அந்த ஸ்பீடில் அது கிளம்புச்சு. கிளம்புனப்போ கட் ஆஃப் அப்படின்றது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 32 செகண்டில் ஆக்சிடென்ட். இது என்ன கட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த பைலட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ஃபியூவலை க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது. நம்ம 2 வீலர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, காரில் அந்த மாதிரி கிடையாது. 2 வீலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபியூவலை கீழே வச்சிங்கன்னா மெயின் அப்படிமோ, நடுவில் வச்சா ஆஃப், மேலே வச்சா ரிசர்வ்லாம் சொல்லுவோங்க. அதே போலவே இந்த ஃப்ளைட்லேயும் ஃபியூவல் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு வண்டி சும்மா நிற்கும் போது ஃபியூவலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் பேர் கட் ஆஃப் அப்படின்ற பேர். இந்த லிவர் வந்து கட் ஆஃப்ன்ற பொசிஷனில் இருந்ததுன்னா 2 இன்ஜினுக்கும் ஃபியூவல் போகாது. ரன் அப்படின்ற ஒரு இன்னொரு பட்டன் இருக்கும், அதில் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஃபியூவல் அங்கே போய் சேரும். ஃபியூவல் ரொம்ப காஸ்ட்லி அது, அதனால் அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மெஷர்மெண்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரன் அப்படின்னு இருக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் இருந்து அந்த ஃபியூவல் வந்து கட் ஆஃப்க்கு வந்துருக்குது. அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பைலட் பார்த்துருக்கிறாரு போல இருக்குது. அதான் அவர் பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன் கட் ஆஃப் மாத்துறேன் அப்படின்றாரு. அதுக்கு அவர் நான் பண்ணலைன்றாரு. இது பேசி 30 செகண்ட்ஸ்குள்ளேயே ஆக்சிடென்ட்டும் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 என்ஜினுக்குமே ஃபியூவல் போகுது. திடீர்னு வானத்தில் பறக்கும்போது இது மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரேட்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா கரண்ட்டை சப்ளை பண்ணும். கரண்ட்டை சப்ளை பண்ணி அந்த இன்ஜின் ஓடுறதுக்கு வேலை செய்ய வைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு இவங்க சமாளிக்கிற வரை
ஆனால் அது மூலமாக த்ரஸ்ட் கிடைக்காது, அதாவது ப்ரெஷர் கொடுத்து மேலே போகக்கூடிய அந்த ஸ்பீடு கிடைக்காது. ஸோ வானத்தில் இருந்ததுன்னா கூட அந்த ரேட் சிஸ்டம் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இது டேக் ஆஃப்லேயே இருக்கும்போது அந்த ரேட் சிஸ்டம் அதை பேலன்ஸ் பண்ண முடியல, ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சு. இப்போ 2 பைலட்டில் எந்த பைலட் இந்த வேலையை செய்கிறது? ஒருத்தர் மெயின் பைலட், இன்னொருத்தர் கோ பைலட்டு. கோ பைலட் வந்து பைலட்டுக்கு ஜூனியர் அப்படின்றதுனால அவர் கோ பைலட்டுமாங்க. இங்கே வந்து மெயின் பைலட்டுக்கு வந்து 8800 மணி நேரம் பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கோ பைலட்டுக்கு 1100 மணி நேரம் பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் ஒன்றும் மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இங்கே சொல்லப்படுவது என்ன சொல்லப்படுதுன்னா, அன்னைக்கு டேக் ஆஃப் பண்ணது கோ பைலட்டு, அவர் தான் டேக் ஆஃப் பண்ணார். இவர் அதாவது பிஎஃப் பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஃப்னா பைலட் ஃப்ளையிங், பிஎம்னா பைலட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பைலட் ஃப்ளையிங் இருக்காரு, அவர் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் மோகன ரங்கநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் அவருக்கு தான் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது அந்த ஜாக்கி வீல் இருக்கும்ல, அந்த நீங்கள் ஸ்டேரிங் வீலில் மேல் பாதியும் கீழ் பாதியும் கட்டானா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒன்று நீங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, அதை ரெண்டுத்தையும் கையில் பிடிச்சி அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால ரன்லேருந்து கட் ஆஃப்க்கு அவருக்கு மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சும்மா இருக்கிறாருல பிஎம் பைலட் மானிட்டரிங், அவரால் தான் இந்த வேலையை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ இந்த பைலட் மானிட்டரிங் பண்ணாமல் தானாகவே அது கைப்பட்டு அப்படி இப்படி விழுந்துருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதுக்கும் அவரே என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, அந்த அந்த கியர் அது வந்து ஒரு நம்ம இதில் 2 வீலர்லாம் சின்னதாக இருக்கும், அது ஃப்ளைட் இல்லை அதனால கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கும் அப்படின்றாரு. எப்படின்னா ரன் அப்படின்ற பொசிஷனில் இருக்குது, அதை தூக்கி கட் ஆஃப்க்கு மாற்றணும் அப்படின்னா இப்படி சும்மா இப்படி தள்ளினாலாம் வராது, அதை பிடிச்சி முதல்ல இழுக்கணும், இழுத்து மேலே பார்க்க தூக்கணும், தூக்கி அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வச்சு விட்டிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். மறுபடியும் இந்த கட் ஆஃப்ல இருந்து அங்கே மாற்றினாலும் அப்படியே தள்ளினா போகாது, அதை மறுபடியும் லிஃப்ட் பண்ணி திரும்ப தூக்கி அந்த இடத்துல விட்டாதான் போய் லாக் ஆகி உட்காரும். ஸோ ஃபியூவலை வந்து கட் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரன் பொசிஷனுக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருவர் அதுக்கு உண்டான வேலையை செய்து மாத்தினாதான் மாறுமே தவிர போகிற போக்கில் இப்படி கைப்பட்டு தட்டி கரண்ட் சுவிட்சில் கைப்பட்டுச்சு தெரியாமல் லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோமே, அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் பைலட் வந்து ஹி ஹேட் சம் மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்றாங்க. அவர் மருத்துவ ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார், மெடிக்கல் லீவுன்றாங்க, மெடிக்கல் லீவில் இருந்தாருன்றாங்க. அதையும் ஆராயணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இப்படியெல்லாம் போய் ஒரு பைலட் வந்து தானே போய் வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி கூட இருக்க எல்லாரையும் கொண்டு விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் நடந்திருக்காருன்னா நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கு. 1997 பார்த்தீங்கன்னா சில்க் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸில் அந்த பைலட் வந்து இதே மாதிரி கொண்டு போய் இடித்து போன பேசஞ்சர்ஸோடு செத்து போயிருக்கிறான். அதே மாதிரி 1999 பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் ஏர்லைன்லேருந்து அந்த பைலட் வந்து ஃப்ளைட்டை கொண்டு போய் நேராக ஆல்ப்ஸ் மலை மேலே மோதி உடஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருக்காங்க. எல்லாம் டெலிபரேட்டாக நடந்திருக்கு, அதாவது வேறு வழியே இல்லை அப்படின்லாம் இல்லை, வேணும்னு தெரிஞ்சே கொண்டு போய் அடிச்சிருக்கிறாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா 2022 சைனாவில் ஒரு ஃப்ளைட் வந்து இதே மாதிரி அந்த பைலட்டே கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மலேசியன் ஃப்ளைட் ஒன்று காணாமல் போச்சுன்னு நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோமே, அந்த ஃப்ளைட்டு காணாமல் போனது கூட பைலட் தான் வேணும்னே பண்ணியிருப்பார். அவர் ஏதோ மன அழுத்தத்தில் கிளப்பி ரேடியோ சிக்னல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயோ கடலுக்குள்ளே கொண்டு போய் முக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கேட்கறதுக்கே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் தரையில் தான் விழுவோம். இது 5000 அடி 6000 அடி 10,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து பொறுக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்காது. அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பைலட்டுகளுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கணும் முதல்ல. அதாவது அது ஏர்பிளைனை ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, பஸ் ஓட்டினாலும் சரி, ஆட்டோ ஓட்டினாலும் சரி, வண்டி ஓட்டுறவங்க டிரைவர் அவ்வளோதான். அது கொஞ்சம் பாலிஷ்டாக இப்போ ஏரோப்ளைன்றதுக்காக பைலட்டுன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்க போனால் ட்ரெயின் ஓட்டுற ஒரு பேரும் பைலட் தான், லோகோ பைலட்டுன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த ஒரு டிரைவிங் வேலை செய்யும்போது அதுக்கு உண்டான ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாமே இருக்குது.
அந்த ஃப்ளைட் ஓட்டி முடிகிற வரை பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் உள்ள எல்லாம் நம்ம எல்லாரும் அத்தனை பேரும் தூங்கிட்டு இருப்போம். அந்த பைலட் ஒருத்தர் மட்டும் தான் இங்கே கிளம்புனதுலேருந்து அங்கே போய் இறங்குற வரை ஃபுல் டைமும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கணும். அவர் தான் ஓட்டணும். அப்போ அவருக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்குதா இல்லையான்றதெல்லாம் பற்றி இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் கவலைப்படுறாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த பைலட்ஸ் அசோசியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இது வந்து சரியான ஆட்களை வைத்து இந்த விசாரணை செய்யப்படலை அப்படின்னு இருக்காங்க. இது முதல் கட்ட விசாரணை தான். ஆனாலும் இதில் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆதாரம் லாஜிக்கலாக பார்த்தா கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு பைலட்டே கொண்டு போய் இவ்வளோ பேரை கொண்டுட்டாரா அப்படிங்கிறது முழு விசாரணைக்கு பிறகும் அதன் அறிக்கைகள் வந்த பிறகு தான் தெரியும். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.